நெய் சண்டே ஸ்பெஷல் நெய்ச்சோறு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சுங்க. நெய் போட்டாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அப்படி லைட்டாக கிண்டி விட்டே இருக்கணுங்க. பெரிய வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அப்படியே பொன்னிறமாக வர்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு அப்படியே ஒரு கிண்டுங்க. பொன்னிறமாக வரணும் பெரிய வெங்காயம். அப்போத்தான் நல்லா மணக்கும் செய்யும், நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பாடு. எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட. வெங்காயம் வதங்கும்போது எதுக்கு உப்பு போடுறோம்னா, உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிடுங்க. அதுக்காக உப்பு முதலே போட்டது. பச்சை மிளகாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவுக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா வதங்க விடுங்க. வதங்கத்தை டேஸ்ட்டு. மல்லி புதினா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நெய்ச்சோறு மல்லி புதினா போட்டோடனே இந்த கம்மன்னு வந்துடுங்க. ஆடையை பாருங்கள். ஆஹா, நெய்ச்சோறு அரைப்படி அரிசிங்க. அரைப்படி அரிசிக்கு காப்படி உலக்கில் 5 தண்ணிங்க. 5 தண்ணி ஊற்றினாதான் கரெக்டாக இருக்கும். கொதி வருதுங்க. கொதி வந்தோடனே அரிசியை போட்டுருங்க. அது பாட்டு கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்குங்க நெய்ச்சோறு. இங்கே ஒரு கமகமன்னு மணக்குதுங்க. நெய் ஆவி வரக்குதுங்க.